இப்போ அடுத்து இதில் முக்கியமானது சோஷியல் இஷ்யூஸ் தான். இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்னா, பாசிவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புக் வந்து ரீசெண்டாக கூட சொல்லியிருப்போம்ல, அந்த புக்கில் உங்களுக்கு லைனாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அப் டு இந்த நவம்பருடைய 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதில் 5th யூனிட்ல வந்து விளிம்பு நிலை மக்கள்னு இருக்கும். இப்போ விளிம்பு நிலை மக்களுக்குள்ள திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் இவங்களை பற்றி லைனாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமும் இருக்கும். இந்த மாதிரி அதில் ஒரு 7லேருந்து 8 யூனிட் நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ எழுத்தறிவின்மை நம்ம படிக்கணும், கல்வியை பற்றி படிக்கணும், இதெல்லாம் அதில் லைனாக இருக்கிறதுனால நம்ம தனியாக போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதிலே லைனாக இருக்க போது நான் ஜஸ்ட் அதை நான் படிச்சுக்க போகிறேன். இப்போ அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனு சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். புக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான தமிழ்நாடு ஆணையம், அதாவது எஸ்சி எஸ்டிக்கான தமிழ்நாடு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க, 2021 அப்படின்ற மாதிரி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எஸ்சிக்காக தமிழ்நாட்டில் தனி ஆணையம் கிடையாது, எஸ்டிக்காக தனியாக ஆணையம் கிடையாது. ஆனால் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஆணையம் இருக்கு, அதனால ஆன்சர் 2-1 முடியும். இந்த மாதிரி அந்த ஒட்டுமொத்த பாசிவா புக்குக்குமே ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 5லேருந்து 6 யூனிட்டை ஒரு 10 டேஸில் முடிச்சிடலாம். பட் அந்த 5 பேருமே பர்ஃபெக்டாக ஷார்ட்கட் போடக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு 5 to 10 டேஸில் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே முடிச்சிடலாம். நம்ம அது படிக்கிறப்ப எது கஷ்டமாக தோணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கஷ்டமாக தோணும். இதுவே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஈஸியாக படிச்சிடலாம். இப்போது காக்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீமு இந்த வருஷம் வந்துச்சு. எக்ஸ் ஆர்மியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லோன் தர மாதிரி. இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் மறந்துடுவோம். பட் இதில் லைனாக இருக்கிறதுனால எப்படியோ நீங்கள் ஷார்ட்கட் போட்டு அதை மட்டும் படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ பாசிவா புக் பற்றி பார்த்தோம்ல, அந்த புக்கு இன்கேஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த புக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு 15% ஆஃபர் அப்படின்ற மாதிரியும் சார்கிட்ட வந்து நான் பேசியிருந்தேன். அது அவங்க ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேவையானவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும், அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த புக் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா?